ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்கமுடைமை அந்த அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆர்டரில் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் 4 பார்ட்டாக படிக்க போகிறோம். ஸோ அதிகாரம், குறள். ஸோ இந்த குறளுக்கு இந்த அதிகாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ வச்சுக்க போகிறோம். அப்புறம் வந்துட்டு குறள், பொருள், திருக்குறளும் அதோட பொருளும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குறளில் இருக்கிற சில வேர்ட்ஸுக்கான சொற்பொருள், இலக்கண குறிப்பு இருந்தால் அது, ஸோ எதையாவது பிரித்தெழுதுகளை இருந்தது அப்படின்னா அதை படிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா பார்ட் 4 தான் வந்து டெஸ்ட்டு. ஸோ இப்போ பொருள்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இப்போ அதிகமாக கேட்குறாங்க. இப்போ 12 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 7 கொஷின்ஸ் கிட்ட இதே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி கொஷின்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பொருள் அதோட கொஷின் வந்துட்டு கேட்டிருப்பேன். ஸோ ஆன்சரும் அதிலே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஏற்கனவே இந்த குறள், பொருள் படித்தாலும் ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ திருக்குறள் அதோட அதிகாரம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன், ஒழுக்கமுடைமையை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கமுடைமை இதான் வந்து இதோட ஹெட்டிங்கு. ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கு அப்படின்னா அது வந்துட்டு என்னது? ஒழுக்கமுடைமை. ஸோ அதே மாதிரி இதுலேயும் பாருங்களேன், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். ஸோ அப்போ இந்த திருக்குறள்லேயே வந்துட்டு என்ன இருக்குது? ஒழுக்கம் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? இது ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ அடுத்த குறள் பாருங்கள், ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறள், அதிகாரம், அதுக்கான க்ளூஸ். ஓகேவா? ஸோ ஒழுக்கமுடைமை, ஒழுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா? ஸோ இப்போ இங்கேயும் ஒழுக்கம் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் குறள் பாருங்கள், மறுப்பனும் மூத்த கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கொன்ற கெடும். ஸோ பிறப்பொழுக்கம் இதில் வந்துட்டு ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு வந்திருக்கா? ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது? ஒழுக்கம்னு வந்திருக்கு. ஸோ ஒழுக்கமுடைமை. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஸோ இதுலேயே ஒழுக்கம்னு வந்திருக்கு. ஸோ ஒழுக்கமுடைமை. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து. ஸோ அப்போ இதுலேயே ஒழுக்கம் வந்திருக்கா? ஸோ அப்போ இதுவும் வந்துட்டு ஒழுக்கமுடைமை அதிகாரம். ஸோ ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஸோ இதுலேயே வந்துச்சு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஸோ இதுலேயே பாருங்கள், நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கா? ஸோ அப்போ இதுலேயே ஒழுக்கம் இருக்குது. ஸோ அடுத்தது 9th குறள் 10th குறள் பார்ப்போம். ஸோ ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஸோ இதுலேயே ஒழுக்கம் வந்துருச்சா? அடுத்தது பாருங்கள், உலகத்தோ தொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஸோ இதுலேயே வந்துட்டு என்னது? ஒழுகல் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஒழுகல், ஒழுக்கம் இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இப்போ ஒழுக்கம்னு வந்தாலே அது வந்துட்டு என்னது? ஒரு குறளில் ஒழுக்கம்னு வந்தாலே அது ஒழுக்கமுடைமை அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டனா அதிகாரம், குறள். ஓகேவா? ஸோ குறள் படித்து அதோட அதிகாரம் என்ன அப்படிங்கிறது க்ளூ வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குறளும் பொருளும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு குறள் படிச்சுப்போம், அடுத்து பொருள் படிச்சுப்போம். ஸோ சொற்பொருள், இலக்கண குறிப்பு எல்லாமே சேர்த்து படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஓகேவா? ஸோ ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும். ஸோ இது திருக்குறள் கூட சேர்த்து வச்சு பொருள் சொல்கிறேன் பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது வந்துட்டு என்னது? விழுப்பம் அப்படின்னா சிறப்பு. ஓகேவா? ஸோ சிறப்பு. விழுப்பம்னா என்ன? சிறப்பு. ஸோ ஒழுக்கம் வந்துட்டு சிறப்பு தருவது. ஓகேவா? ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது? ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை உயிரினும் ஓம்பப்படும். ஸோ ஓம்பப்படும் அப்படிங்கிறப்ப காத்தல் வேண்டும் அப்படிங்கிறது. அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஓகேவா? ஸோ ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உயிரினும் மேலாக வைத்து காத்தல் வேண்டும். ஓகேவா? ஸோ புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு குறளும் அதோட பொருளும் புரியுதா? ஸோ இப்போ பொருளை வந்துட்டு எப்படி படிக்கணும் பாருங்கள். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது? ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம்தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஒழுக்கத்தை வந்து எப்படி காக்கணும்? உயிரினும் மேலானதாக காக்கணும். ஓகேவா? ஸோ இது 2. ஸோ இதில் விழுப்பம்னா என்ன? சிறப்பு. ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த குறளும் படித்தாச்சு, பொருளும் படித்தாச்சு, சொற்பொருள். ஸோ ஒழுக்கம் வந்துச்சு அப்படின்னா என்னது? தொழில் பெயர். ஒழுக்கம் தொழில் பெயர். ஸோ அடுத்தது படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டின் வினைமுற்று. படும்ங்கிறது வந்துட்டு என்னது? செய்யும் அப்படிங்கிற வாய்ப்பாடுடைய வினைமுற்று, இலக்கண குறிப்பு. ஸோ இப்போ இந்த குறள் படித்தாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை, எம்முறையில் ஆராய்ந்த
ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை. ஓகேவா? ஸோ தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை, அதுவே நல்ல துணை. ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும், ஓகேவா? ஸோ அது கடினமாக இருந்தாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். பரிந்து அப்படின்னா என்னது? விரும்பி. தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். ஸோ இப்போ இந்த பொருளை வச்சு திருக்குறள் கூட கம்பேர் பண்ணுவோம். பரிந்தோம்பி அப்படின்னா என்னது? விரும்பி. ஓகேவா? ஸோ விரும்பி காக்க ஒழுக்கம். ஓகேவா? ஒழுக்கத்தை விரும்பி காக்கணும். அப்படி காத்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்? அது எந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு நல்ல துணை. தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும், எந்த மாதிரி ஆராய்ந்து பார்த்தாலும் அதுதான் நம்மளுக்கு நல்ல துணை. ஓகேவா? ஸோ அப்போ இந்த திருக்குறள் இந்த பொருளை வச்சு நான் இப்போ சொல்லிட்டேன்னா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை. ஓகேவா? ஸோ அப்போ எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எது நல்ல துணை அப்படின்னா எது? ஒழுக்கம் தான் வந்துட்டு நல்ல துணை. ஓகேவா? ஸோ ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். ஓகேவா? ஸோ ஒழுக்கத்தை எப்படி காக்கணும்? விரும்பி காக்கணும். இலக்கண குறிப்பு பாருங்கள். காக்க, க வந்தாலே என்னது? வியங்கோல் வினைமுற்று. பரிந்து, தெரிந்து, ஊ வந்திருக்கா? ஊ வந்தால் அது என்னது? வினையச்சம். ஓகேவா? ஸோ பரிந்தோம்பி எப்படி பிரித்து எழுதலாம்? பரிந்து ப்ளஸ் ஓம்பி. தெரிந்தோம்பி எப்படி பிரித்து எழுதலாம்? தெரிந்து ப்ளஸ் ஓம்பி. நெக்ஸ்ட் தேர்டு குறள் பாருங்கள். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். ஓகேவா? ஸோ ஒழுக்கம் உடைமை குடிமை. ஓகேவா? குடிமை, உயர்குடிமை வந்துட்டு என்னது? ஒழுக்கத்தோடு இருப்பாங்க. ஒழுக்கம் உள்ளவர்கள் உயர்குடியினர், இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஸோ இழுக்கம் அப்படின்னா என்னது? அந்த ஒழுக்கத்துலேருந்து தவறுறவங்க தான் அந்த இழுக்கம். ஓகேவா? ஸோ இழுக்கம் வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா இழிந்த பிறப்பாய் விடும். ஸோ இழுக்கம்னா என்னது? ஒழுக்கம் இல்லாதவங்க இழிந்த பிறப்பாய் விடும். அவங்க வந்துட்டு அவங்களோட பிறந்ததுக்கான அர்த்தமே இல்லை. ஓகேவா? ஸோ ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். ஓகேவா? இப்போ உயர்குடியினர் யார்? ஒழுக்கம் உள்ளவர் உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். ஓகேவா? குடிமை அப்படின்னா என்ன? உயர்குடி. இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். ஒழுக்கம் இழுக்கம், ஒழுக்கம்க்கு ஆப்போசிட் இழுக்கம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஷின் கேட்பாங்க. ஒழுக்கம்க்கு ஆப்போசிட்னா இழுக்கம். அடுத்தது இழிந்த, வந்திருக்கா? ஸோ பெயரெச்சம். இழிந்த பிறப்பு, பெயரெச்சம், அதனால் பெயரெச்சம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். மரப்பினும் மோத்த கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். ஓகேவா? ஸோ ஒருவர் வந்துட்டு என்னது? தான் கற்றுக்கிட்ட கல்வியை மறந்தாலுமே வந்துட்டு அதை திருப்பி படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒழுக்கம் குறைஞ்சிது அப்படின்னா அவனோட குடிப்பிறப்பே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மரப்பினும் மோத்த கொள்ளலாகும், மறந்து போனாலும் மறுபடியும் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ மரப்பினும் மறந்து போனாலும் மோத்து கொள்ளலாகும், மோத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ திரும்பி கற்றுக்கலாம். பார்ப்பான், அது மாதிரி என்னது? பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஓகேவா? ஸோ ஒழுக்கம் குறைந்தது அப்படின்னா அவங்களோட பிறப்போட ஒழுக்கமே வந்துட்டு கெட்டு போயிடும். அவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த பிறப்புக்கான ஒழுக்கமே வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். ஓகேவா? ஸோ எதனை மறந்தாலும் திருப்பி கற்றுக்கொள்ளலாம், கல்வியை மறந்தாலும் திருப்பி கற்றுக்கொள்ளலாம். எது குறைந்தால் குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும், ஒழுக்கம் குறைந்தால் குடிப்பிறப்பே சிறந்து போயிடும். ஓகேவா? சிறப்பு இழந்து போயிடும். ஸோ கெடும் அப்படிங்கிறது என்னது? செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. ஓகேவா? ஸோ அடுத்து கொள்ளல், அல்லீற்று தொழில் பெயர். அல்லு இருந்தாலே அல்லு தள்ளு இதெல்லாம் தொழில் பெயர் தான். அழுக்காருடையான் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனின் செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ஓகேவா? ஸோ அழுக்காறு அப்படின்னா என்னது? பொறாமை. பொறாமை உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. ஆக்கம்னா என்ன? செல்வம் இல்லை. ஓகேவா? பொறாமை உடையவர்கிட்ட இருக்கிற செல்வம் வந்துட்டு நிலைக்காது, இருக்காது. ஓகேவா? ஸோ ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. ஒழுக்கம் அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவரிடம், இலான் கண் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஓகேவா? ஸோ உயர்வு. ஓகேவா? ஸோ உயர்வு இருக்காது. பொறாமை உள்ளவரிடம் ஆக்கம் செல்வம் இருக்காது. செல்வம் ஆக்கம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு கூட நம்மளுக்கு பொருள் எழுதில் கேட்பாங்க. ஆக்கம்னா என்ன? செல்வம். ஓகேவா?
அழுக்காறு அப்படின்னா பொறாமை. ஸோ பொறாமை உடையவரிடம் செல்வம் இருக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஓகேவா? ஸோ புரியுதா இது? அடுத்தது உடையான், ஆண் வந்திருக்கா. ஸோ இப்போ வினையாளனையும் பெயர். ஸோ அணி கிடையாது, இருந்தாலும் இதில் போல போன்ற இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாலே அது ஓமையணி. அது மறைஞ்சு வந்தது அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமனி. ஸோ இது ஓமையணி. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுதல் ஏற்படும் குற்றங்களை நன்குறந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஸோ ஒழுக்கத்தினால ஒழுக்கம் தவறணும் அப்படின்னா என்னென்ன தப்புலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஒழுக்கத்துலேருந்து கண்டிப்பாக தவறவே மாட்டாங்க. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் அதை பற்றி தெரிஞ்சவங்க இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஓகேவா? ஸோ இழுக்கத்து பக்கம் எந்த எப்போவுமே வந்து போக மாட்டாங்க. ஒல்கார் அப்படின்னா என்னது? விலக மாட்டார். உறவோர் அப்படின்னா மன வலிமையுடையோர். ஏதம்னா என்ன? குற்றம். ஓகேவா? ஸோ உறவோர், ஓர் வந்துட்டு என்னது? வினையாளனையும் பெயர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். ஓகேவா? ஸோ எய்துவர்னா என்ன? அடைகிறது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கம் இருக்கிறவங்க எதை அடைவாங்க? மேன்மை அடைவாங்க. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஸோ இழுக்கம்னா என்ன? ஒழுக்கம் இல்லாதவங்க. ஓகேவா? ஸோ ஒழுக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அடையக்கூடாத பழியை, எய்தா பழி, என்ன பழியெல்லாம் ஏற்றுக்கக்கூடாதோ அந்த பழியெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். ஓகேவா? ஸோ எய்துவர்னா என்ன? அடைவர். எய்தா பழி, ஆவனா வருதா? ஸோ வந்தாலே அது வந்துட்டு என்னது? ஈடுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர், வந்திருக்கா. அருன்னா என்னது? பலர்பால் வினைமுற்று. ஓகேவா? ஸோ இதை வந்து பகுபதர் உட்பக்கணத்தில் பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பிரித்து எழுதுக அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு கட்டளை சொல்லாதான் வந்துட்டு பிரிக்கணும். அடுத்தது வந்துட்டு ஒரு சொல் வரும். ஓகேவா? ஸோ எய்து. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஓகேவா? ஸோ நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை, தீயொழுக்கம் என்பது துன்பத்தை விளைவாக தரும். ஓகேவா? ஸோ இடும்பை அப்படின்னா என்ன? துன்பம், வித்துனா விதை. ஓகேவா? ஸோ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். ஸோ நல்லொழுக்கம் வந்துட்டு என்ன பண்ணும்? நன்மைக்கான விதை. வித்துனா என்னது? விதை. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். தீயொழுக்கம் எப்போவுமே வந்துட்டு என்ன தான் பண்ணும்? துன்பத்தை தான் தரும். இடும்பை அப்படின்னா என்ன? துன்பம். ஓகேவா? ஸோ தீயொழுக்கம் இடும்பை தரும், துன்பத்தை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். ஸோ நல்லொழுக்கம் வந்துட்டு என்ன பண்ணும்? நன்மைக்கான வித்து. ஸோ அதே மாதிரி தீயொழுக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? துன்பத்தை தரும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லொழுக்கம் வந்துட்டு எதை? நன்மை விளைவிக்கும் விதை வந்துட்டு எது? நல்லொழுக்கம். ஸோ துன்பத்தை விளைவாக தருவது தீயொழுக்கம். ஓகேவா? ஸோ நல்லொழுக்கம், தீயொழுக்கம். ஸோ இது ஒழுக்கத்தை வந்துட்டு அதோட பண்பை சொல்லியிருக்காங்களா, இது நன்மை தீமை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது வந்து பண்பு தொகை. ஸோ நல்லொழுக்கம் எப்படி பிரித்து எழுதுவோம்? நன்மை ப்ளஸ் ஒழுக்கம், தீயொழுக்கம் தீமை ப்ளஸ் ஒழுக்கம். நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலிக்கியும் வாயார் சொல்லல். ஓகேவா? ஸோ நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. ஒல்லாவே அப்படின்னா இயலாவே. ஓகேவா? ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே. ஸோ ஒழுக்கம் உடையவரால் இயலாது. ஒல்லாவே அப்படின்னா என்னது? இதில் வந்துட்டு இந்த கூ வந்துட்டு இங்கே போயிடும், இந்த இடத்துல ஓனா மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒல்லாவே. ஸோ ஒல்லாவே அப்படின்னா இயலாவே. ஒழுக்கம் உடையவரால் இயலாது எது அப்படின்னா தீய சொற்களை வலிக்கும்னா என்னது? தவறியும் வாயார் சொல்லல், வாயில் சொல்ல மாட்டாங்க. தவறியும் தன்னோட வாயால் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒழுக்கம் உடையவர் ஒல்லாவே இயலாவே. ஒழுக்கம் உடையவரால் இயலாது. தீய சொற்களை மறந்தும் தவறியும் வாயால் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு இந்த குறளுக்கான விளக்கம். சொல்லல், அல்லுனா என்னது? தொழில் பெயர். ஓகேவா? ஸோ அல்லு தள்ளிதெல்லாம் தொழில் பெயர். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். உலகத்தோடு பொருந்து வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர். உலகம் அப்படின்னா என்னது? உயர்ந்தவர். உலகம் இந்த இடத்துல உலகம் வந்திருக்கா. உலகம் அப்படிங்கிறது யார் இங்கே குறிக்குது? உயர்ந்தவரை குறிக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ சொல்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. உலகம் அப்படிங்கிறது யார்? உயர்ந்தவர். ஒட்ட அப்படின்னா என்னது? பொருந்த, ஒட்டுறது, பொருந்துறது அப்படி சொல்லுவோமா. ஒழுகல்னா என்னது? அதுக்கேற்ற மாதிரி வாழ்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கமா வந்திருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கமா போடுறது.
உலகத்தோடொட்ட ஒழுகல். உலகம்னா என்னது? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழணும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளவு தான் கற்றிருந்தாலும் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். படிக்காதவங்க மாதிரி அவங்க அறிவில்லாதவங்க. ஓகேவா? ஸோ எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் படிக்காதவங்க மாதிரி கல்லாதவர் மாதிரி அறிவில்லாதார். ஓகேவா? ஸோ புரியுதா இந்த குறள்? இதுக்கான விளக்கம். இப்போ குறள், அதிகாரம், அப்புறம் வந்துட்டு அதுக்கான பொருள், சொற்பொருள் என்ன அப்படிங்கிறது, இலக்கண குறிப்பு, பிரித்தெழுதுக ஏதாவது இருந்தால் கொஞ்சம் பெரிய வேர்ட்ஸ் இருந்தால் அதை எப்படி பிரித்து எழுதணும் எல்லாமே வந்துட்டு சொல்லிட்டேன் இந்த திருக்குறளில் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம அதை வச்சு கொஷின்ஸ் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த பொருள் இருக்குல்ல, அதுக்கான கொஷின்ஸு. அனைத்து சிறப்புகளையும் தருவது எது? எல்லா சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம்தான். ஓகேவா? ஸோ உயிரினும் மேலாக எதை நம்ம உயிரினும் மேலாக காக்கணும்? ஒழுக்கம். ஓகேவா? ஸோ அடுத்தது எது நம்மளுக்கு சிறந்த துணைன்னு சொல்கிறாங்க? ஒழுக்கம்தான். ஒழுக்கம் உள்ளவங்க வந்துட்டு என்னது? உயர்குடியினர். ஒழுக்கம் இல்லாதவங்க வந்துட்டு யார்? இழிந்த குடியினர். ஓகேவா? ஸோ ஒழுக்கம் இல்லாதவர் தான் இழிக்குடியினர். எதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும்? எதை நம்மளால் திருப்பியும் படிச்சுக்க முடியும்? கல்வியை நம்மளால் மறுபடியும் படிச்சுக்க முடியும். எப்போது குடிப்பிறப்பின் சிறப்பு அழியும்? எப்போது குடிப்பிறப்பின் சிறப்பு அழியும்? ஒழுக்கம் குறையும் போது குடிப்பிறப்போட சிறப்பே அழிந்து போயிடும். இல்லைன்னா இப்படியும் கொஷின் கேட்கலாம். ஒழுக்கம் குறையும் போது யாருடைய சிறப்பு அழியும் அப்படின்னா குடிப்பிறப்போட சிறப்பே வந்துட்டு அழியும். ஓகேவா? ஸோ யாருடைய செல்வம் நிலைக்காது? பொறாமை உடையவனின் செல்வம் நிலைக்காது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே கூட கேட்டிருக்காங்க எக்ஸாமில். யாரிடம் உயர்வு இருக்காது? ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வு இருக்காது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு யார் மேன்மை அடைவர்? ஸோ மேலானவங்களாக இருப்பாங்க அப்படின்னா ஒழுக்கம் இருக்கிறவங்க மேலானவங்களாக இருப்பாங்க. இப்போ இந்த அதிகாரம் மட்டும் பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ இதுவே 10 அதிகாரத்துக்கு மேலே நம்ம இந்த மாதிரி படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் குழப்பம். அதனால வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்களே கூட இப்போ ஒரு தடவை படிச்சுட்டு நோட்ஸ் எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதையே கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். யார் அடையக்கூடாத பழியை அடைவர்? யார் வந்துட்டு என்ன ஒரு பழியை அடையக்கூடாதோ அவங்க அடைவாங்க அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவங்க. ஓகேவா? ஸோ ஒழுக்க நெறியிலிருந்து சிலதும் விலகாதவர் வந்துட்டு யார்? மன வலிமை இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு விலகவே மாட்டாங்க. நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை வந்துட்டு எது? நல்லொழுக்கம். துன்பத்தை விளைவாக தருவது தீயொழுக்கம். யாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை பேச மாட்டார். தம்மோட வாயில் தவறி கூட வழுக்கியும் வாயார் சொல்லல். ஓகேவா? ஸோ அப்போ யார் அப்படின்னா நல்லொழுக்கம் உடையவர். ஓகேவா? ஸோ எவ்வளவு கற்றிருந்தாலும் கல்லாதவர் என்பவர் யார் அப்படின்னா உயர்ந்தாரோடு பொருந்தி உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். ஓகேவா? ஸோ உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் யார்? கற்றிருந்தாலும் அவங்க வந்து கல்லாதவங்க தான். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ திருக்குறள் எல்லாத்தையும் குறள் எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ குறள்லேருந்து வந்து அடிப்பெறலாமல் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடிப்பிறலாமல் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல, அதில் வந்துட்டு ஒரு க்ளூ வேர்ட் மாதிரி ஒன்று சொல்கிறேன். எப்போவுமே லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தான் முடியும். ஓகேவா? ஸோ படும், துணை, விடும், கெடும் இந்த மாதிரி தான் வந்துட்டு எப்போவுமே முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன நினச்சிக்கலாம், கண்டிப்பாக வந்துட்டு கடைசியில் தான் வந்துட்டு அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு 2 to 3 டைம்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த ஆர்டர் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். குறள் தெரியல அப்படின்னா கூட எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஸோ அடிப்பிறல் அதாவது மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். ஓகேவா? ஸோ அதனால் திருக்குறளை மட்டும் நல்லா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஸோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க கவனிச்சுக்கோங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓகேவா? ஸோ உயிரினும் ஓம்பப்படும். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் மட்டும் இந்த மூணு வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த லைன்ஸை மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்து கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேலே இருக்க ஒரு லைனை மட்டும் மாற்றி மாற்றி கூட கேட்பாங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. எந்த சைடில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம் தான் வந்துட்டு நல்ல துணை. ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் இருக்கிறவங்க உயர்குடியினர், இழுக்கம் இருந்தது அதாவது ஒழுக்கம் இல்லை அப்படின்னா இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இழிந்த பிறப்பாய் விடும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மரப்பினும் மோத்த கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். மரப்பினும் மறந்து போயும் மூத்து கொள்ளலாம். ஸோ எடுத்துக்கலாம் எதை அப்படின்னா கல்வியை. ஆனால் ஒருத்தவங்களோட ஒழுக்கம் வந்துட்டு குறைஞ்சிது அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அவங்களோட பிறப்பொழுக்கமே வந்துட்டு போயிடும்.
கெட்டு போயிடும் அப்படின்னு மீனிங்கு. ஸோ அழுக்காருடையான் ஆக்கம் போன்றில்லை. அழுக்காருனா என்ன? பொறாமை உடையவரிடம் ஆக்கம் செல்வம் வந்துட்டு இருக்காது. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஓகேவா? ஸோ அதே போன்று அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல இல்லை கொடுக்கல. ஓகேவா? ஸோ அடுத்தது ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். ஓகேவா? ஸோ உறவோர்னா என்ன? மன வலிமையுடையோர். ஸோ ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டாங்க. மன வலிமையுடையோர் ஒழுக்கத்திலேருந்து விலக மாட்டாங்க. இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து, அதாவது ஒழுக்கம் தவறுதலாக ஏற்படுற குற்றங்களை தெரிஞ்சவங்க வந்துட்டு இந்த மாதிரி நடக்க மாட்டாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு எதை அடைவாங்க? எய்துவர்னா அடைகிறது. மேன்மை அப்படின்னா அதாவது பெரிய ஆளாக ஆவாங்க. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் இல்லாதவர் வந்துட்டு என்னது? அடையக்கூடாத படியை அடைவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நன்மைக்கு வித்தாகுவது நல்லொழுக்கம். தீயொழுக்கம் வந்துட்டு என்னது? இடும்பை, துன்பத்தை தரும். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலிக்கையும் வாயார் சொல்லல். ஒழுக்கம் உடையவர் இயலாது. ஒல்லாவே அப்படின்னா என்னது? இயலாது. என்ன இயலாது அப்படின்னா தீய சொற்களை வலிக்கையும் தவறையும் வாயால் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகம் உயர்ந்தாரோடு ஒட்ட பொருந்த ஒழுகல் அப்படின்னா என்னது? வாழ்தல். ஸோ உலகத்தோடு பொருந்தி வாழாதவங்க வந்துட்டு எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் அவங்க படிக்காதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியலன்னு சொல்லுங்கள். இல்லை வேறு மாதிரி ஏதாவது சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ என்ன மாதிரி சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது புரிஞ்சுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ.